போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி அந்த டிராகனோட கொட்டத்தை அடக்கிறதுக்காக அதுக்கு சக்தி கொடுத்த அந்த 3 முட்டையை 3 கோவிலுக்கு போயிட்டு தடம் தெரியாமல் அந்த 3 முட்டையும் அழித்து பல தகவல்களை நம்ம கதாநாயகி தெரிஞ்சுட்டு வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜென்ஷன் இம்பேக்ட் ஆர்கான் ஸ்டோரி பார்ட் 4 ஆன் அருண் தமிழ் கேமிங். எடுத்த உடனே என்ன நம்ம அந்த கதையில் ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா, நம்ம கதாநாயகி எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அதான் அந்த 3 கோவிலில் போய் அந்த முட்டையெல்லாம் உடச்சிட்டு திருப்பி மான்ஸ்டர் ஊருக்குள்ளே வராங்க. ஊருக்குள்ளே வந்தோடனே அங்கே மொதல் பார்க்க போகிறது யார் 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 அப்படின்னு பார்த்தா, ஆனால் நம்ம ஜீனு அதாங்க ஆக்டிங் கிராண்ட் மாஸ்டர் ஊர் தலைவி. அவங்க யார்கிட்டயே பேசி நின்றுட்டு இருக்காங்க. சரி நம்ம கதாநாயகியும் பையமானும் வந்து சரி அவங்க பேசி முடிக்கட்டும், எதுக்கு போய் இடையில நுழைஞ்சிக்கிட்டு அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஜீனும் அந்த பொண்ணு என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. நம்ம ஜீன் கூட பேசிகிட்டு இருக்கிற பொண்ணோட பேர் அனஸ்டீஷியா. இவ வந்து ஃபெட்யூயி அப்படின்ற ஒரு குழுன்னு நினைக்கிறேன், அதோட ஒரு தூதரகன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட சார்பாக பேசுகிறவங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை உன்னால் அந்த ஸ்டார்ம் டெரருடைய அச்சுறுத்தலுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியலன்னா மான்ஸ்டருடைய பாதுகாப்பு பொறுப்பை ஃபெட்யூயி கிட்டே கொடுத்துரு. நாங்கள் மான்ஸ்டருடைய அந்த டிராகன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுப்போம். நாம் செய்ய வேண்டியது எல்லாமே அந்த அரக்கனை. இவ்வளோ தாங்க அந்த அனஸ்டீஷியா சொன்னோம். உடனே அரக்கனா அப்படின்னு நம்ம ஜீன் கேட்குறாங்க. ஆமாம் அரக்கன் தான், உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு அனஸ்டீஷியா கேட்குறான். அதுக்கு ஜீன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை மாதிரி தூதரர்கள்கிட்டேருந்து இன்னும் சிறப்பான அணுகுமுறை எதிர்பார்த்தேன், அதாவது சிறப்பான கருத்துக்களை வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் நீ மாஸ்டருடைய 4 காற்றுகளில் ஒன்றான அந்த டிராகனுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் இந்த டிராகன் வந்து இந்த மாஸ்டரோட பாதுகாக்கிற ஒரு விஷயத்தில் ஒன்றும் இல்லையா, அதனால தான் இங்கே வந்து இதுமாரி சொல்கிறான்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நைட்ஸ் ஆஃப் ஃபெவனிஸ் முன்னாடி இந்தமாரி எந்த ஒரு மோசமான விஷயம் நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அனஸ்டீஷியா சிரிச்சுட்டு, நீங்கள் பேசுகிறது பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கான பேரம் பேசுகிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த கட்டத்தில் இது வெறும் ஒரு நட்போட இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வந்து பரிமாறிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஜஸ்ட் வந்து ஒரு நட்போட எது செஞ்சாலும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னு நினைக்கிறேன். மாஸ்டரோட வந்து ஏதாவது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணுமா, 2 பேரும் சேர்ந்தே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யார் இவன் சம்மந்தமே வந்து பேசுகிறாங்கிறது தெரில, கதை போகிற போக்கில் பார்க்கலாம். அடுத்து நம்ம கதாநாயகிட்ட தான் வந்து ஜீன் வராங்க. ஜீன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கதாநாயகியை பார்த்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை வந்து டிராகனுடைய தாக்குதலுக்கு அப்புறம் தான் இந்த புயலாம் வச்சு அதோட பின் விளைவுகள் எல்லாமே இப்போதைக்கு சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீன் இன்னொன்று சொல்கிறாங்க, இதுமாரி இந்த தூதகர்கிட்ட இருந்து வர அழுத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதை வந்து என்னால் ஈஸியாக தவிர்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அழுத்தம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்தமாரி இந்த ஃபோர்ஸ் பண்ணுறது, இதை வந்து ஒத்துக்கோங்க. இப்போ கூட இந்த அனஸ்டீஷியாட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல, இந்தமாரி மாஸ்டரோடைய பாதுகாப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம் அந்த அனஸ்டீஷியா சொல்லிட்டு இருந்தா, இந்தமாரி வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. யாருடைய தூதுக்குழு, லியோவே ஹார்பரா இல்லை இனசுமாவா அப்படின்னு பைமான் கேட்குது. அதாவது ரெண்டுமே வேறு வேறு ஊர், அந்த ஊர்லேருந்தா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஷெஸ்னாயா, அவங்க வந்து இந்த பனியோட கடவுளை வந்து பின்பற்றுறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷெஸ்னாயா அப்படின்னு அந்த ஊர்லேருந்து வர தூதுவர்களை தான் வந்து ஃபெட்யூயி அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓ அவங்களா, அவங்க ரொம்ப பிரபலமானவங்க, ஆனால் அவங்களுக்கு நிறைய கெட்ட பேர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பைமான் சொல்கிறது இந்த மாதிரி. ஜீன் சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஸ்டார்ம் டெரரை கொல்றது வந்து ரொம்ப சரியான விஷயம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெட்யூயி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம காற்றின் கடவுளுடைய சக்தியை அடைய தான் அவங்க எப்பவுமே வந்து முயற்சி பண்ணுறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் அவங்க மான்ஸ்டர் நகரத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜீன் வந்து நம்பலை அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம கதாநாயகி வந்து நைட்ஸ் ஆஃப் ஃபெவனிஸ்க்கு காட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜீன் கிட்ட தான் காட்டணும்னு நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க. அப்படி என்னவா இருக்கும் பார்ப்போம். உடனே ஜீன் வந்து இந்தமாரி முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்ம வெளியே பேச வேணாம், வா நம்ம தலைமையகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தடவை போகும்பொழுதும் பேசிக்கிட்டே போகிறாங்க. ஜீன் சொல்கிறாங்க, மான்ஸ்டரும் ஷெஸ்னாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பொருளாதாரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜீன் என்ன சொல்கிறாங்கன்னா, மான்ஸ்டர் வந்து ஒரு தனிச்சையான நகரம், இது வந்து எதுக்கும் சொந்தமானது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதை நகரம்னு சொல்கிறத விட மான்ஸ்டர் வந்து ஒரு தேசம் அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெஸ்னாயோட ஃபெட்டிவெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் ரொம்ப ஆக்ரோஷமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பைமான் வந்து சரிதான், ஏன்னா அந்த பொண்ணு பேசின தோரணையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம கதாநாயகி அவங்க கிட்ட என்ன காட்டுறாங்கன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம டிராகன் கிட்ட வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் எடுத்தோம்ல ஒரு கிறிஸ்டல் சிகப்பு கலரில், அதை தாங்க காட்டுறாங்க. பார்த்தோன்னே ஜீன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன ஒரு கிறிஸ்டல், ஏதோ ஒரு சக்தி வந்து இதுக்குள்ளே இருக்குது. உடனே நம்ம லீசா பக்கத்துலேயே இருக்காங்க, உன்னால் அதை ஆரஞ்சு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. லீசா ஜஸ்ட் அதை பார்த்தோன்னே இது வந்து அசுத்தமாக இருக்குது, அதாவது கலங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் லீசா என்ன சொல்கிறாங்க, என்னால் வந்து இப்போதைக்கு ஒழுங்கான ரீசர்ச் வந்து என்னால் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் நூலகத்தில் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அங்கே ஏதாவது புக்கு இருக்குமோ நம்ம தெரியல.
சரி அப்படின்னா அந்த ஆராய்ச்சி பற்றின விஷயங்களை நான் உங்ககிட்டயே விட்டுறேன் லீசா அப்படின்னு ஜீன் சொல்லிடுறாங்க. லீசா வந்து எனக்கு புரிஞ்சுது, நான் ஏதாவது கண்டுபிடிச்சேன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லீசா சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் நம்பிக்கை கொடுக்க விரும்பல, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அந்த கிறிஸ்டலை தொடுறாங்க. பார்த்தா உடனே வந்து அவங்களுக்கு ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி வந்து அவங்களுக்கு விரல் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தூய்மை இல்லாத இந்த கிறிஸ்டலை தொடும்பொழுது நமக்கு காயங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிறிஸ்டல் வந்து இவங்க கிட்ட இருக்கிற விஷன் கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு விஷன் என்னன்னு தெரியணும்னா போன வீடியோவிலே சொல்லியிருக்கோம், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னடா சொல்கிறான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தூரத்தில் வந்து இதுக்காகவே ஒரு கதையெல்லாம் வரும், அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலமெண்டல் பவர் இருக்கு இல்லையா, நீர் நிலம் நெருப்பு காட்டுற யூஸ் பண்ணுற, இப்போ லீஸா யூஸ் பண்ணுவாங்க, நம்ம யூஸ் பண்ணுவோம், ஜீன் யூஸ் பண்ணுவா, இதுவும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தன்மையும் ஒன்னோட ஒன்று எதிர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லீஸாக்கு டவுட் வருது, அப்போ ஏன் வந்து கதாநாயகி அதை வச்சிருக்கும் போது மட்டும் அவங்களும் தான் எலமெண்டல் பவர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களும் தான் காற்றின் சக்தி யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு மட்டும் இது எந்த மாதிரியுமே பாதிப்பு தரல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இப்போ வந்து லீஸாக்கு ஷாக் அடிச்ச மாதிரி வலிச்சது இல்லையா, அந்த மாதிரி கதாநாயகிக்கு ஒன்றுமே ஆகலை. அதனால் வந்து கதாநாயகியை இது வச்சுக்கிட்டோம், நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா இது நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஜீன் கதாநாயகியை பார்த்து கேட்குறாங்க, உன்னை எது ஒரு தனிச்சிறப்புடைய தான் ஆக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் வந்து எதுவுமே ஷாக் அடிக்கல, அதனால கேட்குறாங்க. கதாநாயகி எனக்கு தெரியலன்னு மண்டே ஆடுறாங்க. அடுத்து வந்து ஜீன் கேட்குறாங்க, அப்படின்னா நைட்ஸ் ஆஃப் ஃபைவனஸ்க்கு நீங்கள் இன்னும் ஒரு ஃபேவர் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா இந்த தடவை கேட்க போகிறாங்கன்னு பார்த்தா, நம்ம கதாநாயகிக்கு ஹானரரி நைட், அதாவது கௌரவ வீரர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அதோடைய அவங்களுடைய நன்றி உணர்வையும் தெரிவிக்கிறாங்க. நம்ம கதாநாயகியெல்லாம் கௌரவ வீரர் பட்டமா எனக்கா, ஐயோ நான் அதை யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம பைமானுக்கும் செம்ம ஆச்சரியம்தான். அப்புறம் ஜீன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கதாநாயகியோட உதவி வந்து அவங்களுக்கு இன்னும் தேவையாமா, இந்த டிராகனுடைய இந்த கோவம் அதுக்கான காரணம் என்ன, அப்புறம் அந்த வினோதமான கிறிஸ்டல், இது எல்லாத்துக்கான பதிலையும் அவங்களுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க உதவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மான்ஸ்டர் நகரத்தோட அமைதி வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கு, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேற்கொண்டு ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா வாங்க நம்ம இங்கே மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன சொல்ல வராங்க ஜி நம்ம கதாநாயகியை பார்த்து, போய் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வா, சும்மா நிற்காத அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வழக்கமாக மீதி கதையில் ஏதாவது ஒரு சண்டை அது இதுன்னு ஏதாச்சும் வரும், ஆனால் இந்த கதை ஃபுல்லாக ஒரு பேசுகிறதே தான் போயிட்டுருக்கு. அடுத்து மறுபடியும் பைமான்கிட்டையும் வெளியே போய் பேசுகிறோம். பைமான் வந்து கதாநாயகியை பார்த்து என்ன சொல்கிறான்னா, கதாநாயகி வந்து இந்த டிராகன் கூட அந்த ஒரு பச்சை சட்டக்காரன் பேசியிருந்தால அதை பற்றி அவங்க சொல்லவே இல்லை, போட்டுருக்கோம் டிராகன் அப்புறம் கிறிஸ்டல் பற்றி தான் சொல்லியிருக்காங்க, நீ ஏன் அந்த பச்சை சட்டக்காரனை பற்றி அவங்க கிட்ட சொல்லலை அப்படின்னு கதாநாயகியை பற்றி கேட்குறாங்க. அது கதாநாயகி என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் நானே சொந்தமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உனக்கு அந்த பச்சை சட்டை ஞாபகம் இருக்குது தானே, அவன் அந்த கீழே ஓடிட்டு இருக்கிற அதே பையன் மாதிரி இல்லை அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அதே மாதிரி ஒரு பையன் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கான். இரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அது அவனே தான்டா அப்படின்னு உடனே பையனுக்கு ஞாபகம் வருது. உடனே வந்து அவனை வந்து விரட்டி பிடிக்க போகிறாங்க. நம்ம கதாநாயகி கிட்டத்தட்ட இந்த ஊர் மொத்தத்தையும் சுற்றி பார்த்து கடைசியாக இவனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. பார்த்தா ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ யாருன்னா வந்து ஒரு பானகர், அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது, இப்போ இந்த ராமாயணம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கதை இருக்கும்ல, அந்தமாரி கதைகளை பாட்டாக பாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக கூட நிறைய பாடல்களை பாடுவாங்க. இப்போ இவன் வந்து ஒரு கதை சொல்கிறான், அந்த கதை என்ன அப்படிங்கிறத கவனிப்போம். அவன் சொல்கிறது நம்ம டிராகனுடைய கதை. உண்மையாக அந்த டிராகனுக்கு என்ன ஆச்சு, அது எதனால் இந்த மாதிரி மாறுச்சு அப்படிங்கிற கதை. இந்த பூமியில் ஆர்கான் கடவுள்ஸ், அதாவது அந்த காற்றின் கடவுள், கரண்ட் கடவுள், அது மாதிரி நிறைய கடவுள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லோரும் உண்மையிலேயே இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் இந்த நம்மளுடைய டிராகன் வந்து பூமி மீது ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்குச்சு. அப்புறம் அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அது உருவாக்கின சொர்க்கத்திலிருந்தே அது பிறந்து வந்தது போல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்ற அது என்ன சொல்ல வராங்கன்றது நம்ம எக்ஸாக்டாக புரியாட்டியும் அது சொர்க்கத்துலேருந்து பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த டிராகன் வந்து மக்களுக்கு இடையில் உண்மையை தேடிச்சு, உண்மையான மக்கள் அந்த மாதிரி தேடிச்சு. ஆனால் மக்களை பற்றி தான் நமக்கு தெரியுமே, அது எதிர்பார்த்த மாதிரி உண்மையாக அந்த மக்கள் இல்லை. அதனால் அதோட மனசு புகழ் சூழ்ந்த மாதிரி இருண்டு போச்சு. இப்போ டக்குன்னு எப்படி இருக்கும், ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், எப்படியோ அவங்க இருப்பாங்கன்னு நினைப்போம், ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அங்கே எதுவுமே நடக்கலாம், நமக்கு ஒரு மாதிரி வருத்தமாக என்னடா இப்படி அடிச்சுட்டு இருக்கும்ல, அதே மாதிரி தான் அந்த டிராகனுக்கு இருந்துச்சு. அப்பொழுது தான் காற்றில் பறந்தபடியே ஒரு பாடகர் வந்து யாழை இசைச்சார். அந்த புனித யாழ்கருவின் இசை அதோட ஒரு கேள்விக்கும் பதில் அளிச்சுது. அந்த டிராகன் ஒரு அதிசயம் நிறைந்த குழந்தை போல இருந்தது. அந்த பாடகரின் பாடல் நம்ம டிராகனையும் சேர்ந்து பாட அழைச்சது. ஏன்னா எல்லாரும் அவரை நியாயமானவர் அப்படின்னு உணர ஏங்கினார். ஆனால் விரக்தி கூடிய விரைவில் நிலத்தை சூழ்ந்து விட்டது. சிங்கத்தோடைய பல் அழிஞ்சுது, வல்லூருடைய கொடி தூங்கியது. அதாவது ரெண்டும் இறந்து போச்சு அப்படிங்கிறத தான் இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மோசமான டிராகன் மான்ஸ்டரை தன்னிச்சையாக நெருங்கிச்சு. அதாவது நம்ம டிராகன் இல்லை, இன்னொரு டிராகன் மான்ஸ்டராக நெருங்கிச்சான். வந்த உடனே கத்தீட்ரல், அதாவது சர்ச்சில், மான்ஸ்டர் இருக்கிற சர்ச்சில் வந்து மரணங்கள் ஏற்படுது. மக்களின் வேதனை காரணமாக அந்த பாடகர் பாடி நம்ம டிராகனை அழைக்கிறாரு. அந்த டிராகனும் அந்த அழைப்பை ஏற்று
வந்து வானத்தில் வெறித்தனமாக 2 டிராகனும் சண்டை போடுதுங்க. அந்த சண்டை காரணமாக நம்ம டிராகனுடைய ரத்தத்தில் வந்து விஷம் கலந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஒரு நீண்ட தூக்கத்துக்கு போயிருச்சாமா. அது மட்டும் இல்லாமல் அருவருப்பில் வெளியேற்றப்படுவதற்காக மட்டுமே விழித்திறக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது திருப்பி இந்த டிராகன் வந்து கண் முழிச்சாலும் அதை வந்து எல்லாரும் வந்து வெளியேற்ற பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதாவது இத்தனை கால தூக்கத்துக்கு அப்புறம் ஒரு வேளை அது இப்போ எழுந்திரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த புனித யாழ்கிட்ட வந்து ஏன் இந்த காலத்து மக்கள்லாம் வந்து என்னை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து புனித யாழ் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அந்த புனித யாழ் வந்து பதில் சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச பாடகருடைய பாடல் பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு யாழ் வந்து அதுவாக வந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல. நம்ம வந்து அது ஒரு இசைச்சாதான் அது வந்து அந்த ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதை தான் நான் நினைக்கிறேன். கோபம், துன்பம், விஷம் இது எல்லாமே அந்த டிராகனுடைய கண்கள்லேருந்து கண்ணீராக வெளியே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிராகனுக்கு இருந்த சாபம் அமைதியில் பரவ ஆரம்பிச்சுது அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்படுது இல்லையா, அதை தான் அந்தமாரி சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் அதை வெறுக்கிறாங்கன்ற கோபம் அதுக்கு இருக்குது. அது உடம்புல ஆல்ரெடி விஷம் இருக்குது. இந்தமாரி அது நிறைய பிரச்சனைகள் சமாளிச்சுட்டு இருக்கு. அந்த புனித யாழால கூட அதோட அழகியை சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கதையை அவன் முடிக்கிறான். இது வரைக்கும் நான் சொன்ன கதை உங்களுக்கு சரியாக புரியலைன்னா, இல்லை நான் பேசினதே உங்களுக்கு ஒழுங்காக புரியலைன்னா, அதுக்கு காரணம் ஆக்சுவலாக அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தாங்க. கொஞ்சம் அவ்வளோக்கா எனக்கு மீதி கதைகள் இதில் நார்மலாக வர மாதிரி ஆக்சுவலாக அந்த கதை எனக்கு புரியலை. ஸோ நான் கொஞ்சம் கூகுளோட ஹெல்ப்பை தான் நாட வேண்டியதாக இருந்தது. அதுலேயும் கொஞ்சம் அவ்வளோக்கா எனக்கு ஒழுங்காக புரியாததுனால நான் இந்தமாரி சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஜஸ்ட் உங்களுக்கு முழு கதையை ஃபுல்லாக புரியாட்டியும் ஓரளவுக்கு கரெக்டாக அந்த என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அதை நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். இப்போதைக்கு கதையை கண்டினியூ பண்ணலாம். அந்த பச்சை சட்டைக்காரன் கதாநாயகி பார்த்தவொடனே, ஓ நீங்கள் அடாமல் நீங்கள் தானே டுவாலினை பயந்து ஓட வச்சிங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே பைமான், டுவாலினா யார் அது அப்படின்னு நம்ம பைமான் கேட்குது. நம்ம கதாநாயகி அதுதான் ஸ்டார்ம் டெரரோட உண்மையான நேம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே பைமான், அடா ஆமாம், ஆனால் பெரும்பாலான மக்கள் அதை ஸ்டார்ம் டெரர்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சை சட்டைக்காரனை பார்த்து கேட்குறான், நீ ஏன் அவனை டுவாலின்னு கூப்பிடுற, அவனுக்கு ஏதாவது ரொம்ப நெருக்கமானவனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்னு நம்ம பச்சை சட்டைக்காரன் சொல்கிறான். பைமான் வந்து நம்ம கதாநாயகிட்ட ஒரு நாள் இவனுக்கு நெட்டு கலண்டுச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. கதாநாயகி அதுக்கெல்லாம் எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காம பச்சை சட்டைக்காரங்கிட்ட ஹாய் சொல்கிறாங்க. அவனும் ஹலோ சொல்லி என் பேர் வந்து பென்டி, நான் ஒரு பாடகர் அப்படின்னு அவன் அறிமுகப்படுத்திக்கிறான். இவன் மான்ஸ்டருடைய மிக பிரபலமான பாடகர் அப்படிங்கிறத போட்டி நினைக்கிறேன். அதில் வந்து 3 தடவை ஜெயிச்சிருக்கானா. பென்டி வந்து உங்களுக்கு என்ன என்கிட்ட வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பைமான் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஸ்டார்ம் டெரரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸ்டார்ம் டெரரா அப்படின்னு நம்ம வெண்டி கேட்கும்பொழுது உடனே பைமான் வந்து புரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகியை வந்து அந்த கிறிஸ்டலை காட்ட சொல்கிறாங்க. அதை பார்த்த உடனே வெண்டி வந்து ஓ இதுவா அப்படின்னு சொல்லும் போது உடனே பைமான் நிறுத்தி, இரு எப்படி இது தூய்மையாச்சு, எப்போ ஆணுச்சு அப்படின்னு கேட்கும்போது கதாநாயகி வந்து எனக்கு தெரியாது எப்போ ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. உடனே வெண்டி சொல்கிறான், டுவாலின் அவன் ரொம்ப வேதனைப்படுறான், அதுதான் அவனுக்கு கண்ணீரை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறான். அதாவது வந்து அவன் அழுகிறான் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. உடனே பைமான் வந்து கண்ணீரா அப்படின்னு கேட்குறான். அடுத்து வெண்டி வந்து டிராகனை பற்றி சொல்கிறான். அவன் ஒரு சமயத்தில் ரொம்ப மென்மையான நல்ல பையன்தான், ஆனால் இப்போ கோபம் வலி எல்லாம் அவன்கிட்ட நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். என்கிட்டயே ஒரு கண்ணீர் துளி கிறிஸ்டல் இருக்குது, உன்னால் அதை தூய்மைப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம கதாநாயகி அதை கையில் வாங்குறாங்க. உடனே அது சுத்திகரிக்கப்படுது, அதாவது அவங்க கண்ணு முன்னாடியே அது தூய்மைப்படுது. அவன் வெண்டி வந்து கதாநாயகிட்ட சொல்கிறான், உன்ட்ட சில அற்புதமான திறமைகள்லாம் இருக்கு, உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் நிச்சயமா ஒரு பாடகரின் கவிதையில இடம்பெறுவ அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், எப்படி இருந்தாலும் இன்னும் டுவாலின் வந்து தோகடிக்கப்படாட்டியும் அவனுடைய வாழ்க்கை வந்து இன்னும் காத்துல வாடிதான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் கோவத்தினால தன்னை தானே எரிச்சுக்குவான் அப்படின்னு சொல்கிறான். உடனே கதாநாயகி வந்து என்னால் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெண்டி சொல்கிறேன், இந்த கண்ணீர் துளியை வந்து தூய்மைப்படுத்தினதுக்கே வந்து ரொம்ப நன்றி, அதுவே எனக்கு ஒரு பெரிய உதவி தான் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனையும் சொந்தமாக ஒரு பிளான் பண்ணுறதா சொல்கிறான். என்ன பிளான் அப்படின்ட்டு பைமான் கேட்கும் பொழுது அவன் அந்த கண்ணீர் துளியை பார்த்ததுமே எனக்கு வந்து ஒரு நண்பனை ஞாபகம் வந்துச்சாமா. நண்பன் அப்படின்னு பைமான் கேட்ட உடனே நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே பைமான் எங்கே நீ போகிற அப்படின்னு கேட்குறான். மான்ஸ்டருடைய ஹீரோவோட சின்னத்துக்கு போகிறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டி கிளம்புறான். உடனே பைமான் வந்து கதாநாயகிட்ட நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகி சொல்கிறாங்க, இவன் வந்து ஒரு வித்தியாசமானவன் தான், நீ சொல்கிற மாதிரி இவன் மேலே நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க. அதுக்கு பைமான் சொல்கிறான், அவனை பொறுத்த வரைக்கும் நீ தான் ரொம்ப வித்தியாசமானவ அப்படின்னு. அப்புறம் கதாநாயகி சொல்கிறாங்க, அவனுடைய குரல் வந்து பழக்கப்பட்ட மாதிரியே இருக்குது, அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கான் அந்த குரல். பழக்கப்பட்ட மாதிரியா, ஆனால் நீ எப்போவும் தனியாக தானே இருப்ப அப்படின்னு பைமான் சொல்கிறான். மான்ஸ்டருடைய ஹீரோவின் சின்னம், அவன் அந்த பெரிய மரத்தை தான் சொல்கிறான் அப்படின்னு பைமான் சொல்கிறான். ஏதோ ஒரு பெரிய மரம்
அந்த மரத்தை கண்டிப்பாக உன்னால் வந்து மிஸ் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான் பைமான். ஓகே, ஸோ அந்த பெரிய மரம் என்ன, அங்கே அவன் எதுக்கு போனான், இதுக்கப்புறம் அந்த கதையில் என்ன நடக்குது, இது எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.